அரசாங்கம் முழுக்க கள்ளர். இப்ப இந்த புதிய அரசாங்கத்தை நன்றியோட நான் தெரிவித்துக் கொண்டு அதிபதி பிரதமர் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் தன் பின்புலத்திலே இருந்து பணியாற்றிய ஒருவருக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மண்ணை பற்றி சொல்லுங்க. அப்போதைய இந்த தோட்டஞ்சேர இடங்கள் தான் இதெல்லாம் முந்தி பலாலி மரவழிக்கலாம் ஒரு மரியாதை. அந்த அரசாங்கங்களை பேக்காட்டினதை தவிர மற்றபடி எதுவும் செய்ய இல்லை. இவர் ஐயா சொன்னதை செய்திருக்கிறார். மசாலாவோட நிப்பாட்டி பேருந்து இதையும் பட்டுட்டார். மயிலிட்டி காங்கிரஸ் சுந்தரை போன்ற பகுதிகள் எல்லாம் முற்றுமுழுதாக விடுபடணும். அப்பதான் அந்த எங்கட வலி வடக்கின்ற ஒரு சந்தோஷம் தெரியும். போக போக எல்லாம் கிடைக்குமென்றது அதான் இருக்கு. நாங்கள் எல்லாம் அதை எண்ணி பார்க்க பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் என்று தான் நான் சொல்லுவேன். இப்பதே நிலைக்கு மோட்சம் அது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். இல்லை என்னன்னு சொல்ல தெரியாத சந்தோஷமா இருக்கு. அப்படி இருக்கிறோம். மக்களுடைய பாதைகள் விடுவிக்கப்பட்டது மிகவும் சந்தோஷமானது. என்ற மக்களுடைய போக்குவரத்து மிக முக்கியமானது. கேட்க படம் பார்த்துட்டு வருவோம். ஒரு 12:30 மணிக்கு செகண்ட் ஷோ முடிஞ்சு வந்தாலும் எங்களை கண்டா ஒன்றும் செய்ய மாட்டோம். கையை காட்டி போட்டு போகும். அப்படியான காலம். පලාලි මූලස්ථානය කොමාන්ඩර් එයාට අපි විශේෂයෙන්ම ස්තුති කියනවා. පළය පල්ලිකුණම් සිටිවිනායර් පල්ලිකුණම් මගේ ගෙදර නෑ එல்லாம் ගෙදර කල්ලාකරක්. அரசியல்களுக்கு அப்பால் ஒரு அரசாங்கம் செய்த ஒரு மிக பெரும் ஒரு நல்ல ஒரு செய்தியாக நாங்கள் இதை பார்க்கிறோம். அதிகாலை வேளையிலே பலாலி வீதியூடாக 34 வருடங்களின் பின்னர் பயணிப்பதற்கு ஆவல் கொண்டு வஜாவலன் சந்தையிலே காத்திருக்கின்றோம். உறவுகளே, இது ஒரு முழுமையான காணொளி. 1 மணி நேரத்துக்கு மேற்பட்டது. காரணம், எமது வெளிவடக்கு உறவுகள், குறிப்பாக பலாலி மற்றும் அதனை அண்டியுள்ள பிரதேசங்களைச் சேர்ந்த உறவுகள் உள்நாட்டிலும் பிற மாவட்டங்களிலும் வெளிநாடுகளிலும் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். இவர்களில் நோய்வாய்ப்பட்டும் வயது மூப்பின் காரணமாகவும் போய் பார்க்க முடியாத நிலையில் இருக்கும் எமது முதுசங்களின் நிமித்தமும் இக்காணொளியை இங்கே முழுமையாக பதிவிடுகின்றேன். நன்றி, வாழ்க வளமுடன். உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இங்கே எமது பலாலி வீதி திறப்பு நிகழ்வினை முன்னிட்டு அரசியல்வாதிகளோ கௌரவ ஆளுநரோ படை தளபதியோ எவரும் வருகை தராமலேயே ஒரு சில பொதுமக்கள் முன்னிலையில் பாதை திறக்கப்பட்டு அனுமதிக்கப்படும் காட்சியை இங்கே நீங்கள் காண உள்ளீர்கள். நன்றி. கடந்த போர்க்கால சூழ்நிலை காரணமாக பூட்டப்பட்ட எமது பலாலி வீதியின் முக்கியத்துவமான மிகுதி வீதி 34 வருடங்களின் பின்னர் திறந்து விடப்பட்டமை மகிழ்ச்சி அளிப்பினும் எமது மக்களின் பூர்வீக காணிகளையும் அரசு விடுவிக்க வேண்டும். அதுவே மக்களின் வேண்டுகோளும் எதிர்பார்க்கையும் ஆகும். எனவே இந்த நேரத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 1000ல் ஒருவன் பாடல் வரிகள் ஞாபகம் வருகிறது. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வருங்காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அப்படியே அந்த பாடல் வரிகள் போகிறது. நன்றி. ஒன்றுமில்ல ஊரா இருந்தாலும் காட்சிக்கு வந்ததுக்கு இது இதே மாதிரி தான் தம்பி கருத்துறை அந்த ரோட்டுக்கு இதே கொண்டவுடன் முதல்ல இந்த கொஞ்ச காலம் விட்டு பார்த்துட்டு பலாலி வீதி எப்போது திறக்கப்படும் என காத்திருக்கின்ற பலாலி மண்ணின் மைந்தன்
சமூக செயற்பாட்டாளர் திரு குணசேகரம் அண்ணன் அவர்கள். தெரியும் எங்களுக்கு நேற்று நியூஸ் வந்தது. நான் விரும்புகிறதில் இருக்கிற இவர் பட்டுக்கோயின்னு நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? எவ்வளோ இந்த சந்திலேருந்து? இதிலேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இன்னைக்கு நிற்கிற இடம் இது இந்த இடம். இது வசாவளம் சந்தி. இது முதல் இந்தியாவில் வசாவளம் பள்ளிக்கூடத்தடையில் இருந்த இது இந்த இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கம் தான் இந்த பாதையை உலக மடைக்கும் திறந்து இந்தியாவில் அச்சுவலி போகக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு இந்த பலாலி டீச்சந்தி வரைக்கும் பலாலி சந்தியே டீச்சந்தி என்று தான் அவர்கள் தங்களோட இதில் டீச்சந்தி வரைக்கும் போகிறதுக்கு இப்போ 6 மணிக்கு திறக்கிறதுக்கு ஒழுங்கல் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் அவளோட வந்திருக்கிறோம். 35 வருஷ காலமாக நாங்கள் எங்களோட இடத்துக்கு போகையில் எங்களுக்கு இப்போ இந்த மண்ணில் போய் காலடி வைக்கிற சட்டபூர்வமாக இன்றைக்கு தான் போகிறோம். மட்டுக்காலம் கோயிலுக்கு போய் 35 வருடங்களுக்கு 35 வருஷம் 34 முடிஞ்சு 35வது வருஷத்தில் காலடி வச்சிருக்கிறோம். நாங்கள் இவ்வளோ காலம் உள்ளுக்கு கோயிலுக்கு போய் நாங்கள் ஏஜி ஆஃபீஸில் லிஸ்ட் கொடுத்து இன்ஜன் ஆமீன் இதுகள் எல்லாம் கொடுத்து தான் நாங்கள் உள்ளுக்கு போய் வந்தோம். நாங்கள் இப்போ இன்றைக்கு சட்டபூர்வமாக நாங்கள் எங்களோட மண்ணில் காலடி வைக்க போகிறோம். கடந்த 35 வருடங்களின் பின்னர் பலாலி வீதி இராணுவத்தினரால் திறந்து விடப்பட்டுள்ளது. அந்த வகையிலே வசாவளம் சந்தியிலும் டீச்சந்தி என அழைக்கப்படுகின்ற பலாலி சந்தியிலும் இராணுவத்தினரால் அறிவித்தல் பலகை ஒன்று நாட்டப்பட்டுள்ளது. அந்த அறிவித்தல் பலகையிலே காணப்படும் விடயங்களை உறவுகளின் பொருட்டு இங்கே வாசித்து காட்டுகின்றேன். அதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் அறிவித்தல். இந்த வீதியானது பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பின் ஊடாக செல்லும் வீதியாகும். இந்த வீதியின் ஊடாக பயணிக்கும் அனைவரும் கீழ்காணும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் வேண்டும். ஆனால் வீதி திறக்கப்படும் நேரம் முற்பகல் 6 மணி தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை மாத்திரமே. அவன்னா வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஈனா வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. ஈஎன்னா இந்த வீதியில் நடைப்பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. ஊனா இந்த வீதியில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்ந்த ஏனைய பார ஊர்திகள் பயணிக்க தடை. ஊவண்ணா இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது 40 கிலோமீட்டர் மாத்திரமே. ஏனா இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமாகும். இறுதியாக மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை மீறுதல் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய குற்றமாகும் என்று காணப்படுகின்றது. மேற்படி வீதியால் பயணிக்கும் உறவுகள் அனைவரும் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடக்குமாறு அன்புடன் வேண்டப்படுகின்றீர்கள். நன்றி. அதுதான் முக்கியமே, போக்குவரத்துக்காக தான் கேட்டுனாங்க. வணக்கம். இன்றைய நாள் ஒரு மிக சந்தோஷமான நாள். பலாலி வீதி 764 நாங்கள் நீண்ட போராட்டத்தின் பின் இங்கே குணசேகரம் நிற்கிறார், இதில் வசாவள நக்கா எல்லாம் நிற்கிறோம். மிக சந்தோஷமாக இருக்குது. இன்றைய தினம் இந்த பலாலி வீதி வசாவளான் சந்தியிலிருந்து பலாலி கீ சந்தி ஊடாக காங்கேசந்துறை மயிலட்டி வரை செல்லுகின்ற கீரிமலை வரை செல்லுகின்ற இந்த பாதை 34 வருடங்களுக்கு பிறகு இந்த வீதி திறக்கப்படுகிறது. மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இந்த வீதி விடுவிப்புக்காக இந்த காணிகள் விடுவிப்புக்காக நிறைய நாட்கள் நாங்கள் போராடி இருக்கிறோம். பிரதமர்களை ஜனாதிபதிகளை சந்தித்து மகர்களை கொடுத்திருக்கிறோம், ஆளுநரை சந்திச்சிருக்கிறோம். இன்று இராணுவம் முன் வந்து நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு செயலாளராக இருக்கிறவர் முன்னாள் இராணுவ படை தளபதி அவரும் சபை முதல்வர் விமல் ரட்நாயக்க அவர்கள் இந்த அரசாங்கம் அமைவதற்கு முதல் பலாலி மாதா கோயிலுக்கு வந்தபோது நாங்கள் மிக ஆணித்தரமாக கேட்டுக்கொண்டது இந்த வீதியை விடுவிப்பதுதான். உண்மையில் அவர் இந்த இறுதியாக இராணுவ உயர்மட்ட அதிகாரிகளோடு பலாலிக்குள்ளே வந்து சந்தித்து இந்த வீதியை விடுவித்திருக்கின்றார். இது அரசியல்களுக்கு அப்பால் ஒரு அரசாங்கம் செய்த ஒரு மிக பெரும் ஒரு நல்ல ஒரு செய்தியாக நாங்கள் இதை பார்க்கிறோம். ஜனாதிபதிக்கும்
பிரதமர் அவர்கள் ஏழாலைக்கு வந்திருந்த போது நாங்கள் நேரடியாக மகஜர் கொடுத்து எங்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்திருந்தோம். மீடியாக்களுக்கும் தெரிவித்திருந்தோம். பலாலி மயிலிட்டியை சேர்ந்த ஒரு எங்களுடைய நண்பர் மிக ஆதங்கமாக அதை கதைச்சிருந்தார். அதை மீடியாக்கள் தவறாக போட முற்பட்டிருந்தாலும் அவர் உண்மையாக தன்னுடைய யதார்த்தத்தை கதைத்திருந்தார். மிக சந்தோஷம். இப்போது ஒரு ஆடம்பரமற்ற ஒரு வீட்டு திறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அரசியல் தலைவரோ இந்த ஒரு இதிலேயோ அவர்கள் தாங்களாக முன்வந்து சொல்லுங்க. வாங்க சார். ஓகே ஓகே ஓகே. வாங்க அவர் ஏறியணும். அக்கவா இராணுவத்தினரின் மீடியா வாகனம் விலத்திச் செல்வதை தற்போது நீங்கள் காண்கின்றீர்கள். ஓகே ஓகே. பரவாயில்ல. ஹொண்டாய் ஹொண்டாய் கொமாண்டோ அவங்க அவங்க வீடியோ எடுக்க போறாங்க. அவன் பெரியவன் இதுக்கு இருக்கிறான். அதுக்கியோ நீங்க சொன்ன ஓ மிலிட்டரி போலீஸா? ஒவ்வொரு இடங்கிறாங்க. அட்டா புல்லு அவன் சிறுவா போங்க. குட் மார்னிங் சார். அவங்க வீடியோ எடுக்க போறாங்க. சிலுவா வேணா அந்த சிலுவா போங்க. அவங்க நீட்டா வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க இங்க இதே எடுங்க. இதே மரத்து போட்டு இங்க எடுக்கு. சரிங்க. ආයිබෝවන් හොඳයි හොඳයි. අපි ගිහින් එන්න. உண்மையா பெரிய ஒரு விஷயம் வந்து ஏன்னா இந்த விஷயம் 34 வருஷத்துக்கு பிறகு இந்த ரோட்டால போறதுன்றது ஒரு மிக சந்தோஷமா இருக்கு. இதுதான் பள்ளிக்கூடம். அங்கே பழைய பள்ளிக்கூடம், சித்தி விநாயகர் பள்ளிக்கூடம். இதுதான் பள்ளிக்கூடம். ஆனா இதுதானே பலாலி சித்தி விநாயகர் பள்ளிக்கூடம். அது டவரோட பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடம். இது பள்ளிக்கூடம் ஏரியா. பிரிட்டிஷ்காரர் காலத்துல தொடங்கினது. ஓ கட்டா ஜாசண்ணா அவங்க சிலுவா போங்க. அவங்க எடுக்க போறாங்க சிலுவா போ. இது வீரப்பிள்ளை சந்தி. வணக்கம் வீரப்பிள்ளை சந்தி பலாலி ரோட் வந்தாய். வணக்கம் ஆய்போவன் நங்கி ஆமி பொம்பளை பிள்ளை இல்ல ஃபேமிலி பொம்பளை பிள்ளை. இதுதான் வீரப்பிள்ளை சந்தி. என்ன இதுக்குள்ளே வச்சுட்டீங்களா? ஆய்போவன் இது எங்கண்ட இஞ்சோட வீடுகள் கடவுடி எங்களை கோயில். நான் அரசமர தடி எந்த வீடு எந்த வீட்டை காண இல்ல. எந்த வீட்டை காண இல்லை. இதுதான் வீடு. எங்கட வீடு எங்கட வீடு எங்கட வீடு. மகே கேதர எல்லாம் கேதர கல்லா கிடக்கு. இதுக்கெல்லாம் பண்ண எங்கட வீடு ஒன்றும் இல்லை. இதுல கொத்தியாளரி அந்த அந்த அரச மரத்தால அவங்க இது கிடக்கு. ஓ சிலை வச்சிருக்கான். இது அங்க போகுது.
அவன் எடுக்க போறானே. சந்தோஷம். இது நிலைக்க வேணும் இந்த சந்தோஷம். எல்லா நாமளும் இதுதான் கோயிலடிக்கு போற ரோட். அம்மன் கோயிலடிக்கு. ஓ இதுதான் பிள்ளையார் கோயிலடி இடிச்சுட்டாங்க ஃபுல்லா. வந்தாய் வந்தாய் ஒப்பம ரெண்டு சந்தோஷம். ஓ சார் வந்துட்டயா? இவனமே பெரிய மதவழி இல்ல. இவனம் என்ன காணியா உங்களுக்கு நான் தென்னை வச்சு தந்துருக்கலாம். இதுகளெல்லாம் விடத்தான் வேணும். ஒண்ணும் செய்யலாம். ஓ ஓ இதுவும் விடத்தான் வேணும். அடிச்சுக்கலாம் பெரிய பம்பிங்க. ஓ ஓ இது ஆமக்காரெல்லாம் உனக்கு வீட்டு சிலுவா போங்க. சிலுவா போங்க சிலுவா போங்க. நின்று போனாலும் சரி சிலுவா போங்கண்ணே. சரி சார் நின்று வாங்க. ரைட் ரைட். பஸ்காரன விட இல்லையோ அதுதானே இல்ல சுவர் இல்ல தானே அப்படி விட்டுருவாங்க. பஸ் பஸ் வருதா சார்? மேகான் பஸ் பஸ் வந்தாயா சார்? அவைகள் வரட்டும். அப்படியே நாங்க நல்லது நல்லது. கேகேஸ் கேகேஸ் நீங்க போக நாங்க ஒரு அப்புறம் கலைச்சு சங்கத்தால செய்வோம். எல்லா அவசியம் பட்டா அவியலன் இவியல் எடுப்பினம். நீங்க அந்த கரையாலையில் இருக்கும். நீங்க கிழக்க பார்த்து நிக்கலாங்க. சார் நீங்க பார்த்துக்கோ. என்னண்டு ஓ ஓ வணக்கம். இன்றைய தினம் 10ஆம் தேதி 4ஆம் மாசம் 2025ஆம் ஆண்டு பலாலி 764 பிரதான வீதி. இப்பொழுது 6 மணிக்கு வசாவலான் சந்தியிலிருந்து பலாலி சந்தி, இப்போது டி சந்தி என அழைக்கப்படுற இந்த சந்தி வரைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. 34 வருடங்களுக்கு பிறகு இன்று காலை இந்த பாதையிலிருந்து வசாவலான் சந்தியிலிருந்து நாங்கள் இந்த சந்தி வரைக்கும் மக்களுடைய பாவனைக்காக இந்த வீதி திறக்கப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக சபை முதல்வர் விமல் ரட்நாயக்க சார் அவர்களும் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா அவர்களும் இராணுவ பாதுகாப்பு செயலாளர் இராணுவ விமானப்படை தளபதி அவர்களுடைய ஏற்பாட்டிலே இராணுவ உயர் அதிகாரிகளோடு கலந்து பேசி இந்த வீதி மிக விரைவாக திறக்கப்பட்டிருக்கிறது. டி சந்தி என்று அழைக்கப்படுகிற பலாலி கடற்கரை சந்தி பிரதானமான சந்தி இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த பலாலி வீதியை விடுவிப்பதற்காக பல ஆண்டு காலமாக பல ஜனாதிபதிகள் ஆட்சிக்கு வருகிற பொழுதும் பிரதமர்கள் ஆட்சியில இருக்கிற பொழுதும் நாங்கள் மகஜர் கொடுப்பதும் அவர்களோடு கதைப்பதும் போராட்டங்கள் நடத்துவதுமாக இந்த வீதிக்காக நிறைய போராடி இருந்தோம். இன்றைய தினம்
இந்த வீதி எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் எந்தவித அரசியல் நோக்கங்களும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த புதிய அரசாங்கத்தினால ஜனாதிபதியினுடைய வேண்டுகோளுக்கு நாங்க பிரதமர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்க இந்த வீதி திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீதி திறக்கப்பட்டது எங்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி. எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய இந்த வழிவடக்கில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. இது போல எங்களுடைய காணிகளையும் விரைவாக விட்டு தர வேண்டும். இராணுவ அதிகாரிகள் இந்த காணி விடுவிப்பிலே கால அவகாசம் கேட்டிருந்தார்கள், வீதி விடுவிப்புக்கும் கால அவகாசம் கேட்டிருந்தார்கள். ஆனாலும் ஜனாதிபதி அவர்களும் விமல் ரட்நாயக்க சார் சபை முதல்வர் அவர்களுடைய அந்த முயற்சியால இந்த பிரதேசம் இன்றைய வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. மிக சந்தோஷமான செய்தி. நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் கௌரவ விமல் ரட்நாயக்க சார் அவர்களுக்கும் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா அவர்களுக்கும் ஆளுநர் மற்றும் இராணுவ தளபதிகளுக்கும் நாங்கள் உண்மையிலே சந்தோஷமாக அவர் பலாலி இராணுவ தளபதி அவர்கள் மிக சந்தோஷமாக மக்களுக்கு சொல்லியிருந்தார், உங்களோட ரோட்டு நாங்கள் விடுறோம், நீங்க போங்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அவருக்கு இந்த இடத்துல நாங்கள் உண்மையிலேயே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். பல இராணுவ தளபதிகள் இந்த இருந்த போது நாங்கள் கேட்டிருந்தோம் விடுவிக்கப்படாத இந்த வீதி. இந்த புதிய இராணுவ தளபதி அவர்கள் மிக மனமும் வந்து உண்மையாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். நீங்கள் விரைவில் ஒரு 2-3 மாசத்துல உங்களை இடங்கள் எல்லாம் தருவோம், வீதியை திறப்போம், நீங்க போய் வாருங்கள் மக்களுக்கு சொல்லியிருந்தார். அவருக்கும் பாதுகாப்பு செயலாளராக இருக்கின்ற விமானப்படை அதிகாரி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக பல காலமாக நாங்கள் கவலைப்பட்ட இயங்கிக் கொண்டிருந்த இந்த வீதியினூடாக நாங்கள் இன்றைக்கு 6 மணிக்கு வசாவலான்ல இருந்து இங்க வந்திருக்கிறோம், சந்திக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் இதே போல எங்கட காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். தம்பி சரிவா, எங்கட காணிகளையும் கடற்கரைக்கு நீங்க வரலாம், வாங்க, நாங்கள் கடமைப்பட்டவர்களா இருப்போம். எங்களுக்கு இந்த வீதியை திறந்த மாதிரி காணிகளையும் விட்டு தர வேணும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். අදතින වාසවලාන් ඉඳලා පලාලි ටී හන්දි සිට පාර කිලෝමීටර් 2මාර ලොකු පාරක් ප්‍රධාන පාර යාපන තියෙන්නේ ප්‍රධාන පාර යාපන ඉඳලා KKS සිට තියෙන මේ පාර අද තින ඇරිලා 10 වෙනිදා 4 වෙනි මාසය 2025 උදේ 6 වසාවලාන් හන්දි ඉඳලා පලාලි ටී හන්දි සිට මේ පාර ඇරිලා අපිට හරි සන්තෝෂයි, අපිට සතුටයි. මේ අපි විශේෂයෙන්ම අපි ස්තුති කියන්නම් පලාලි මූලස්ථානයේ ඉන්නේ කොමාන්ඩර් අපිට උත්තර දුන්නා. මේ පාර අරනවා, ඔයාලා යන්න පුළුවන්. ඉඩම මාස 1-2-3 ඇතුලේ ඉඩම අපි දෙනවා කටියට. අපි විශේෂයෙන්ම අපි ස්තුති කියන්නම් කරු ජනාධිපතිතුමා, ප්‍රයිම් මිනිස්ටර් විමල් රත්නායක මහත්මයා, චන්ද්‍රසේකර මහත්මයා, ඔයාලාට අපි ස්තුති කියන්නම්. පලාලි මූලස්ථානයේ කොමාන්ඩර් එයාට අපි විශේෂයෙන්ම ස්තුති කියනවා. එයාට ගොඩක් කැමැති මේ පාරේ අරින්න. එයා තමයි කිව්වා මිනිස්සු යන්න මේ පාර දෙන්න ඕනේ, අනිවාර්යෙන් අපි දෙනවා කිව්වා. ඒ වගේ අපිට අද අරලා දුන්නා මේ පාර. අපි ස්තුති කියනවා රජේ තමයි මේ හොඳ රජේ දැන් අපිට මේ කාලේ අපි ඉඩම අපිට ඔක්කොම දෙන්න ඕනේ. මිනිස්සු ඔප්පු තියනවා ඉඩම් වල දෙනවා. අපි දන්නවා අමුදාව වේලාව කිව්වා අපි දෙනවා, පොට කාල ඉඩ දෙන්න ඕනේ. අපි ඔක්කොම ඉඩම දෙනවා තමයි සර්ලා කියනවා. අපි දන්නවා ඩක්කාල යන්න බෑ ඉඩම් වල, ඒක හොඳයි. අපි ස්තුති කියනවා. உண்மையில நன்றி சொல்றோம். பலாலி பாதுகாப்பு தலைமையகத்தினுடைய இராணுவ தளபதி அவர்கள் அவருடைய தனிப்பட்ட அந்த ஒரு விருப்பம், ஜனாதிபதி, பிரதமர், சபை முதல்வர் விமல் ரட்நாயக்க, சந்திரசேகரம் கடத்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகரம் ஐயா போன்றவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த
இராணுவத்தினருடன் கதைத்து மிக விரைவாக ஜனாதிபதி சொல்லியிருந்தார் மக்களுடைய காணிகள் வீதிகள் விடுவிக்க வேண்டும் என்று. அதற்கு இந்த இராணுவ தளபதி உண்மையிலேயே மிக முன்வந்து மனமும் வந்து அந்த பாதையை உடனடியாக திறக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு விரைவில் திறப்பார்கள் என்று. அவர் மிகவும் முன்வந்து சந்தோஷமாக இந்த பாதையை தாங்கள் திறக்கிறோம், நீங்கள் போய் வாருங்கள் என்று. நாங்கள் கடிதங்கள் எழுதுகிற போது, மகஜர்கள் எழுதுகிற போது அவர் சொன்னார், ஒன்றும் தேவையில்லை, உங்களோட பாதை விரைவில் தருவோம், நீங்க போகலாம் என்று சொல்லி மக்களுக்கு நேரடியாக தெரிவித்திருந்தார். அவருக்கு நாங்கள் இந்த இடத்துல மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சோமசுந்தரன் சுயர்தன், முன்னாள் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர். இன்று ஏவி 18 வீதியானது யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி வீதி வரையான பாதை இன்று முழுமையான பாவனைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் மிகவும் சந்தோஷமானது. ஏனென்றால் இந்த பலாலி வீதியின் ஒரு பகுதி மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களுடைய பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கிற பலாலி வீதி இவ்வளவு காலமும் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது. கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது வசாவுலானின் ஒரு குறிப்பிட்ட பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இன்று வசாவுலான் சந்தியிலிருந்து பலாலி வீதி முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு நேர கட்டுப்பாடாக காணப்படுகின்றது. காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையான. அவ்வாறு இல்லாமல் முழுமையான மக்களுடைய பாதுகாப்பு போக்குவரத்துக்கு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த மக்களுடைய பாதைகள் மட்டும் இல்லாமல் அவருடைய காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். அந்த மக்களுடைய பாதைகள் விடுவிக்கப்பட்டது மிகவும் சந்தோஷமானது. என்ற மக்களுடைய போக்குவரத்து மிக முக்கியமானது. குறிப்பாக பலாலி வடக்கில் மேல்குடியேறிய மக்களுடைய போக்குவரத்துக்கு அது மிகவும் யாழ்ப்பாணத்துக்கு மற்ற ஏனைய பாடசாலைகளுக்கு போவதற்கு முக்கியமான பாதையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை. கடந்த மார்ச் 22ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட 235 ஏக்கருடைய பாதுகாப்பு வேலிகள் இன்னும் அகற்றப்படவில்லை. அதற்கு இராணுவம் நிதி கட்டப்படியால் அகற்றப்படாமல் இருக்கின்றது. அதே போல இப்பொழுது பாதை விடுவிக்கப்பட்டாலும் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். மிகவும் சந்தோஷமானது. இதே போல வெள்ளையராளி ரோட்டிலே வசாவலான் சந்தியிலிருந்து தெல்லி கட்டுவன் சந்தி வரையான பாதை உயர் பாதுகாப்பு நிலையமாக இருக்கிறது. அதுவும் விடுவிக்கப்படுவதன் மூலம் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துடன் அவர்கள் தங்களுடைய வைத்தியசாலைக்கு செல்வதற்கும் அது சாத்தியமாக இருக்கும். அதையும் நிறைவேற்ற வேண்டும் என இது ஒரு தேர்தல் காலத்துக்கான ஒரு செயற்பாடாக இல்லாமல் மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்காக இந்த காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். ரணில் விக்ரமசிங்க காலத்தில் விடுவிக்கப்பட்ட அந்த பிரதேசம் முள்ளுவேலி இன்னும் அகற்றப்படவில்லை. அது இந்த வீதியை மட்டும் விட்டிருக்கிறார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து? கடந்த மார்ச் 22ஆம் தேதி 2023 மார்ச் 24 மார்ச் 22ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட பலாலியினுடைய 5 கிராம சேவையாளர் பிரிவு அடங்கிய 235 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்பட்டாலும் அந்த நிலத்தினுடைய இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வேலியாக இருக்கிற வேலி இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது. மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கும் விவசாய நடவடிக்கைகளுக்கும் தடையாக இருக்கிறது. அது உடனடியாக அகற்றப்பட்டு அந்த மக்களுடைய மீள்குடியேற்றம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த பாதை திறப்பதன் மூலமாக அந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இருந்தாலும் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இதற்கு மேலதிகமாக வெள்ளையராளி ரோட்டில் வசாவலான் சந்தியிலிருந்து கட்டுவன் சந்தி வரை திறப்பதன் மூலம் தான் இந்த மக்கள் தங்களுடைய வைத்தியசாலை தேவைக்கு தெளிப்படை செல்வதற்கு இலகுவாக இருக்கும். அது கட்டாயம் திறக்கப்பட வேண்டிய ஒரு பாதையாகவும் இருக்கின்றது. அறிஞ்சு இப்பதான் வந்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கு. சொந்த இடம் நான் வளர்ந்ததெல்லாம் இங்கதான். அப்ப பலாலி தான் நாங்க வளர்ந்தது எல்லாம். இப்பதான் நாங்க காணி பண்ணி குப்பலான்ல இருக்கிறோம். இடம் எங்க போன 35 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கிறோம். மனநிலை என்னன்னு சொல்ல தெரியாது. சந்தோஷமா இருக்கு. அப்படி இருக்கிறோம். நாங்க இப்போ புண்ணால கட்டுவேன் பெட்ரோல் காணி விடுமுடுமான்னு சொல்லி விடுமண்டு பார்த்து அவரோட காத்திருந்து இப்பதான் கேட்டதும் உடனே வந்த கடை திறக்க வந்து ஒழிக்கிட்டேன். நான் அதையும் போயில இப்பதான் வந்திருக்கிறேன். பார்ப்போம்னு சொல்லி இல்ல இல்ல அவ எல்லாம் ஸ்கூல் போயிருக்காங்க. நன்றி. பெரிய ஒரு சந்தோஷம். எங்கேருந்து வாரீங்க? பலாலி தானே. சந்தோஷமா
35 வருஷத்துக்கு போக சரி இப்ப பாதை விட்டு இருக்கு இப்ப வந்து போக போதா கொஞ்சம் இது விட்டது பெரிய காரியம் வந்து இது அடிமையில அடியாகித்தான் அம்மையும் நகரம் எங்களுக்கு ஓட்டெல்லாம் இங்க ஸ்கூல் தான் அப்ப நாங்க சுத்திதான் வரணும் இனி இதாலேயே போகலாம் உங்களோட வீடு எப்படி தெரியும் உங்களோட வீடு எங்கட இதுல இருந்தா மூணாவது எங்க அப்பாக்கு என்ன பேரு வந்துட்டு சரி சந்தோஷம் நாங்க ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் ஜனாதிபதிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும். ஏன்னா இது வந்து கனகாலம் ஒரு இன்றைக்கு விடுவினம் நாளைக்கு விடுவினம் என்று இருக்கைகள நாங்கள் வந்து இதுக்குள்ள வந்தது ஒரு நான் எல்லாம் இங்க இருந்ததான் எனக்கு 5 வயது பாதை எப்படி வீடு எப்படி என்று தெரியாது. இன்றைக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம தான் உடனே இப்பதான் தெரிஞ்சது எங்களுக்கு உடனே வந்து நிற்கிறோம். பலாலி மக்கள் சார்பில் 5 வயது இப்ப 35 வருஷம் 40 வயது. இப்ப ஊருக்கு வரணும் என்று சொல்லி எங்கட மாமியாக்கள் அப்பாண்ட அம்மாவியல் எல்லாம் பார்க்காமலே போய் சேர்ந்துட்டினோம் இறந்துட்டினோம். எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. அதுக்கு நன்றி எங்க ஜனாதிபதிக்கும். சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். 35 வருஷம் சரியா 35 ஒரு மாதத்துக்குள்ள திரும்பிடுவோம் 3 நாள் திரும்பிடுவோம் தான் எழும்பினவே. அது இவ்வளவு தூரம் இருக்குமென்று யாருமே தெரியாது. உண்மையிலே சந்தோஷம். நன்றி. பலாலி பிறந்த ஆள் பாத்ரூம் கூட போக முடியாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே எங்களுடைய பலாலி வீதி மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பல நாள் கனவுகள் நனவாகின்ற ஒரு நல்ல நாளிலே இந்த பாதை கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு அதிகமாக கூட்டப்பட்டிருந்து இன்றைய நாளிலே மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டதையிட்டு மக்கள் சார்பாக மகிழ்ச்சி அடைவதோடு பாதை திறப்பிற்கு முழு மூச்சாக உழைத்த ஜனாதிபதி, பிரதமர், வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த பிரதேசத்து மக்கள் சார்பாகவும் எங்களுடைய வடக்கு தமிழ் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை கூறி நிற்கின்றோம். உண்மையாகவே இந்த பிரதேசம் இறுதியாக மீள்குடியேற்றமாகிய பொழுதிலும் இந்த பாதை பாவனைக்காக திறந்து வைக்கப்படாமல் இருந்தது. பல அரசுகள் ஆட்சிக்கு வந்த போதிலும் இது சாத்தியப்படாத ஒரு நிகழ்வாக இருந்த போதிலும் இந்த புதிய அரசாங்கத்திலே இந்த பாதை திறப்பு சாத்தியப்பாடுள்ள ஒன்றாகி மக்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இந்த பாதையை பாவிப்பதை இந்த காலை வேளையிலே நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல மக்கள் அவருடைய முகங்களிலே ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த வேளையிலே இந்த பாதை திறந்ததையிட்டு இதற்கு உறுதுணையாக இருந்த ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர், இதன் பின்புலத்திலே இருந்து பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய பல்வேறு விடயங்கள் இன்னும் பூர்த்தியாகப்பட வேண்டியிருக்கிறது. இந்து ஆலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், இவற்றோடு மக்களுடைய குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுபட வேண்டியிருக்கிறது. ஆகவே
உடனடியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மெதுவாக இந்த தேவைகளை பூர்த்தி செய்து மக்கள் சுவீட்சமாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய ஏதுவான காரணிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே மீண்டும் இந்த மக்கள் சார்பாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற வடக்கு பிரதேச மக்கள் சார்பாகவும் வடக்கு மாகாண மக்கள் சார்பாகவும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் ஏனைய உயர் அதிகாரிகளுக்கும் இராணுவ தளபதி அவர்களுக்கும் ஏனைய அரச சார்பற்ற உத்தியோகஸ்தர்கள் தலைமறைகாயாக பணியாற்றிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாது தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணியை சிறப்பாக செய்ய மக்கள் சார்பாக உங்களிடத்திலே வேண்டுகோளையும் விட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய தினம் நமது மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது. இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். பல முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேரம் மிச்சத்தை, அவர்களின் வேலைகளை இலகுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை. எதிர்காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது. மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தில் கோரிக்கொள்கிறேன். தேவரஞ்சிதான் பலாலி வைத்திதான், அதுதான் எங்களோட வீடு. இங்கே அந்த 3 கட்டிடம் இருக்கிறது எங்களோட வீடு. இது மார்க்கெட், பள்ளிய மார்க்கெட்டு. இப்போ இதை புதுப்பிச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இதாகலாம் நெடுகளும் ஒரு இதாக போய் வந்த பாதை, டெய்லியாக போய் வந்த பாதை. சின்ன வயதுல ஓடிச்சு. இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது, பெரிய மாடி ஆப்சியா. இப்போ ஒன்றுமே இல்லை, அது இல்லை. ஆனால் இன்றைக்கு திறந்ததுன்னு நான் வரும்போது கேள்விப்பட்ட உடனே ஒருக்கா நான் போக வேணுமென்று போய் வந்தேன். வந்து இதை விட சொர்க்கம் இல்லை தானே, இதை விட மகிழ்ச்சி. எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்குமென்றது அதாக இருக்குது. நாங்கள் எல்லாம் அதை எண்ணி பார்க்கல. ஆனால் பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம்னு தான் நான் சொல்லுவேன். இப்போதே நிலைக்கு மோட்சம்னு தான் சொல்லலாம். அப்படி கொடுத்து அழகான இடம், அழகான தேசம், எல்லா வளமும் நிறைஞ்ச நாடு, வளம் நிறைஞ்ச இடம் பலாலி என்றது. விவசாயம் இருக்கு, மீன்பிடி இருக்கு, எல்லா வளமும் நிறைஞ்ச இது. அவ்வளவு மக்கள், எல்லா இனம், ஒரு பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள். அவ்வளவு நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார். அவ்வளவு மகிழ்ச்சியானது. எந்த நேரமும் மீன் வாங்கலாம், எந்த நேரம் மரகரி வாங்கலாம், எந்த நேரம் கல் குடிக்க போனாலும் கல் குடிக்க போகலாம். அப்படி ஒரு இணைஞ்ச ஒரு அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக அப்படி இருந்த இடம். ஆனால் இப்ப போய்தான் மாதிரியால வந்தேன். ஆனால் இடம் பார்த்தா அந்த ஐயற்ற வீடுன்ற ஒரு பெரிய விலாசமான அந்த மரம் இருக்குது. அந்த மரம் மட்டும் நிற்குது, மற்றது ஒன்றும் எங்களுக்கு தெரியல. நம்ம காணிங்க பக்கத்துல காணி இருக்கு, பக்கத்துல எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பெரிய சங்கக்கடை, பெரிய மீன் கடை, எல்லாம் ஆஸ்பத்திரி, இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது. பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இதெல்லாம் வீடு, பெரிய பிரமாண்டமான வீடுகள். சும்மா நார்மல் கொட்டில் வீடுகள் எல்லாம் இங்கே இருக்கே இல்லையா? அப்ப பலாலி என்றது. இப்ப பலாலி என்ன இது என்னங்களா பலாலி என்று நீங்க கேட்பீங்க. ஆனால் யாழ்ப்பாணத்தை விட பலாலி சும்மா பஸ் என்ன பஸ், எது போல பஸ் இதால போயிடும்.
5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கெல்லாம் பஸ் அந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த பிரமாண்டமாக. ஆனால் அன்றைக்கு விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்குது. ஆனால் இனி நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இப்போ மோட்டர் சைக்கிள் எப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு போகும் சரியா. ஆனால் அந்த நேரம் மைத்திரி வரைக்கு எங்களுடைய இடம் விடப்பட்டது. இந்த நேரம் இந்த அரசாங்கம் விடப்பட்டது. ஆனால் இது நல்லதாக நடக்க வேணும். நம்முடைய இனத்துக்கு நல்லதாக நடக்க வேணுமென்றதால் எல்லாரும் ஒருமிக்க இருக்கும். அந்த நேரம் ஒரு நேரத்தில் 3 ஆமிக்காரர் வருவார்கள் கள்ளக்கடத்தில் என்ன அப்போ மடியில் தூக்கி வச்சிருக்க அந்த ஆமிக்காரர் வச்சு எனக்கு டோபி வந்தார். நாங்கள் இங்கேருந்து போய் அந்த ஆமிக்காரருக்கு லீவில் போய் கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம். அப்படி ஒரு வாழ்ந்த காலம். ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் வர வேணுமென்றது ஆனால் ஆண்டவன்ட்டு தான் அதுதான் முக்கியமாக. அதுதான் அவனுடைய சித்தம். அவன் வந்து எதுக்கு நடப்பதில்லை, நடக்குதில்லை, நல்லதுக்கு தான் நடக்குது, அவன் விளையாண்டது இல்லை. ஆனால் நாங்கள் நல்லதாக நடக்க வேணும் எல்லாம் மக்களும். ஆனால் நல்ல குணம் படைச்சவராக நாங்கள் இருக்க வேணும். அந்த நேரம் முறை சொல்லி கூப்பிட மாட்டாங்க சரியா. அப்பு ஆச்சி தம்பி அண்ணன் மரியாதையாக கூப்பிடுவாங்க, அணைச்சி கொடுப்பாங்க. ஆனால் இப்போதான் அதெல்லாம் வரும் வரும் அதில் காலப்போக்கில் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் மகிழ்ச்சி எண்ணம் இந்த இடத்தை விட்டதை விட எங்களோட இடங்கள் விடுபடும். அதுதானே முக்கியம். எங்களோட இடங்கள் விடுபட வேணும். அது ரோட்டை மெயின் ரோட்டை விட்டு என்ன பிரயோஜனம்? எங்களோட இடம் இந்த பிரதேசம் எவ்வளவு இடம்னு தெரியுமா? உங்களை விடுபட விட வேண்டியது எவ்வளவு குடிமனை இருக்கு தெரியுமா? எவ்வளவு இதுல இந்த பிரதேசத்துல மட்டும் ஒரு 100-150 வீடு இருந்தது. இந்த வீட்டு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா இடம் விடுபடும். என்ன போட்டுருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா காலப்போக்கில் விடுவேன் விட மாட்டேன்னு சரியில்லை. முந்தி இந்த பாதையெல்லாம் நான் அங்க கடை வச்சிருக்கேன். அதுல 9 மணிக்கு பிறகு அதை போகல. ஒரு செகண்ட் நேரம் பூட்டி போட்டேன். ஆனா இந்த போய் வரக்கூடிய பாதையா இருக்குதான். காலப்போக்கில் தங்களோட பாதுகாப்புக்காக அப்படி செய்யலாம். அது இல்லைன்னு இல்லை. நாளும் பொழுதும் போகும் காலம் கொஞ்சம் போக போக எல்லாம் சரியாக வரும். துன்பம் தெரியுமா? பக்கத்துல வீடு வரையிலாம நிற்கும். நான் இன்றைக்கும் அகதியாக வீடு இல்லாம தான் இருக்கேன். நான் சில்லாலையில இருந்து வாரன் கடைக்கு என்னுடைய சொந்த மண்ணண்டபடியா இங்கே நான் வாரேன். எனக்கு ஆசை. நாங்க இங்க மீன் கொண்டு வந்து வித்த இடம் விளையாடின இடம் ஓடி திங்க இந்த வெள்ளக்கரையில விளையாடின இடங்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷம் மற்றத்தை அனுபவிக்கிறது. ஆனா எங்களுடைய எவ்வளவு வீடு எந்த எல்லாம் எவ்வளவு வீடு பிரமாண்டம். ஆனா உங்களுக்கு தெரியாது எவ்வளவு. ஆனா மக்களை விட போதும் சரியா சந்தை உணர்வோட பார்த்துட்டு போய் வர வழி கிடைக்க எதிர்காலத்துல அவங்க மென்டாலிட்டி மாறும். ஓகே சரியன்று அப்பேக்கு அவங்களே இசைவாக்கம் அடைவாங்க. வருமண்டம் நான் இதால போனோம். ஒரு ஆமியம் வித்தியாசமா எங்களை பார்க்க இதுதான் நாங்கள் நடுகளும் எல்லா பாதை இந்த பாதை கூட கேட்க ஒவ்வொரு நாளும் வந்து போறோங்க. அதன் பொழுதும் பேர நல்லதாக அமையணும், நல்லதாக செய்யணும் மக்களுக்கு. மக்களும் சந்தோஷமா இருக்கும். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். பூர்த்தி ஆகிறதுக்கு இன்னும் 65 நாள். 35 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச ஆனந்தம் இது. நாங்க இப்ப தொண்டமனார். அது என்னுடைய பிறந்த ஊர், இது என்னுடைய வாழ வந்த. காணிக்கு என்ன சொல்லிடணும்? காணிக்கு இப்ப பாதிய முதல் கட்டம் பாதிய இது அடுத்த கட்டம் இது எங்களோட காணியா விடுவிக்கிற அதை அவை செய்வினம் என்று நாங்கள் எதிர்பார்க்கணும். இரண்டா இவ்வளவு காலம் இருந்த ஜனாதிபதி மாறி மாறி வந்தாக்கள் எல்லாரும் எங்களுக்கு இப்படி ஒரு முடிவான ஒரு முடிவு சொல்லி இந்த எம்பிபி அரசாங்கம் வந்து விடுபட்டது முக்கியமான கேந்திர இதுதான். அது அங்கெல்லாம் காடும் தோட்டம் இல்லாத இடம் இதுதான் உரிமை. நீங்க சொல்ற சொல்லி சரி, அவையும் பலாளி ஆக்கள் தான், மயிலட்டி ஆக்கள் தான். ஆனால் இதுதான் முக்கியமா. இதெல்லாம் ஒரே நெரிசலான குடியிருப்புகள் இருந்த இடம். இது நீங்க சொல்றதுக்கு நன்றி. ஆனா எங்கட இது இப்பதான் வந்து கட்டணும் காலா இருந்ததுகள் எல்லாத்தையும் தோட்டமாக்கி வச்சிருக்கணும்.
நாங்கள் 35 வருஷமா இந்த 35 வருஷமா இத்தனை வீட்டை எல்லாம் போய் இருந்து சினப்பட்டு இப்போ கூலிக்குத்தான் இருக்கிறோம். எங்களை காணி இங்கே இருக்கு. இந்த அதில் தெரியுற அந்த மதவு தான் எங்களை வீடு. அப்போ எங்களுக்கு இது ஒரு சொல்லன்னா ஒரு ஆனந்தமாக இருக்குது. எங்கள் இடத்துல வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளியும் கோயிலுக்கு போய் வர்றாங்க. பதிவு இராணுவத்திட்ட பதிஞ்சு இராணுவங்கிற அயலினி காட்டு இது போன எல்லாத்தையும் வேண்டி போட்டு தங்கட வெஹிக்கிள்லாம் கொண்டு போயினோம். கோயிலுக்கு கொண்டு போய் விட்டு எங்களை சுத்த வர எண்ணி கொண்டு நிற்பினோம். லிஸ்டின் படி ஆட்கள் நீக்கினோம். அப்படியே வந்து நாங்கள் பொங்கி எல்லாம் முடிக்க இப்போ இந்த ஏற்றியை வந்து இதில் முடியணும். இன்னும் விடுபடவில்லை, கூடுதலாக விடுபடவில்லை. விடுபடவில்லை என்று சொல்ல முடியாது, கூடுதலாக விடுபடவில்லை. எனவே மக்கள் தெரிந்து வாழ்ந்த பகுதியை எல்லா இடமும் பலாலி, மயிலிட்டி, காங்கேசுந்தரை போன்ற பகுதிகள் எல்லாம் முற்றுமுழுதாக விடுபடணும். அப்பதான் அந்த எங்கட வலி வடக்கின்ற ஒரு சந்தோஷம் தெரியும், வலி தீரும். பலாலி அம்மன் கோயில் வந்து கட்டுப்பாடு. பலாலி அம்மன் கோயில் இன்னும் முழுமையாக விடுபடவில்லை. அது உள்ளூர்தான் இருக்கு, அதுக்கு முன்னுக்கு இருக்கு. அதால இங்கே சக்திவேல் முருகன் சொல்லி எங்கட ஆலயம் இருக்கு. அதுவும் எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு. ஒரு மாசத்துல ஒரு கத்தான் நாங்கள் போய் வரலாம். அதுவும் அவைய வாகனத்தெல்லாம் ஏற்றி கொண்டு நாங்கள் போய் வர முடியும். மற்ற அவைய பாதுகாப்பு மத்தியில் நாங்கள் போக வேணும். இப்பொழுது இந்த பாதையை தான் திறந்து விட்டிருக்கிறார்கள். இன்னும் எங்கட இடங்கள் மீள் குடியமர இன்னும் விடுபடையில் இன்னும் குடியமர விடுவணும்னு சொல்லி பெருமாவோட நிற்கிறோம். விடுவினமும் எதிர்பார்க்கிறோம். வணக்கம். நாங்கள் 90ஆம் ஆண்டு வழிகிட்டு இன்றைக்கு எங்களுடைய வீதி விட்டதுக்கு நன்றி. 90 வருஷம் பாருங்க, 35 வருஷம். அப்போ எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. இன்னும் எங்கள் மக்கள் நாங்கள் வந்து குடியேறக்கூடிய அளவு காணியெல்லாம் விட்டீங்களா எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். எங்களிடம் பலாலிங்கால கேகேஸ் ரோட் பக்கத்துல இதுல ஒரு 100 இருக்கு, 150 இருக்குங்கிற ஊர் இருக்கு. அது இங்கே அக்காக்கள் எங்களுக்கு சொந்தம் எல்லாத்துக்கும் ஆயிருக்கு. எங்களுடைய சொந்த இடங்களை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். எங்களோட மக்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றா வந்து ஒற்றுமையா இடத்துல இருந்துக்கிற கோயில்கள் எல்லாம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கோயிலில் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா வாழணும்னு தான் விரும்புகிறோம். தயவு செய்து அந்த இடங்களையும் முடிச்சுட்டாங்க. எத்தனை வயசு உங்களுக்கு இப்போ எனக்கு 64. நீங்க படிக்கிட்டு 90ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி வலிக்கிட்டாங்க. சந்தோஷம். அப்படி கேட்காங்க, பெரிய சந்தோஷத்தோட இருக்கிறோமா. அப்படி எங்களுடைய சொந்த பந்தங்களும் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய காணிகளையும் விடுங்கோம். அப்பதான் நாங்க சந்தோஷமா இங்க வந்து குடியேறி உங்களோட ராணுவம் எல்லாம் இருக்கிறேன். நாங்க முந்தையும் அப்படிதான் இருந்தோம். நாங்கள் ஒற்றுமையா சமாதானமா இருப்போம். அந்த நேர ராணுவத்துக்கும் ராணுவத்தின் வித்தியாசம் பாக்குறீங்க. அந்த நேரம் வந்து நாங்க உண்மையை சொல்றோம் தம்பி, அது எங்களோட குளோஸா பழகினது. நாங்கள் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. இடையில ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டதால அது வந்த பிரச்சனை அது எல்லாம் நடந்ததுதான் உண்மை. அப்ப திரும்பவும் நாங்கள் அவையோட ஒற்றுமையா வாழுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ராணுவ போலீஸ் எல்லாம் கண்டு வந்து கொடுப்பாங்களே, அது பெரிய அது மீன் எடுத்துட்டு போயினோம். நகைச்சுவையான இப்ப நகைச்சுவைன்னா இங்க கடற்கரைகளுக்கு வருவினோம். அவங்க கூட பழையனா கடற்கரையில வந்து நிற்பினோம். வர முந்தைய கடற்கரைக்கு காவலுக்கு வாரது அவ நைட்ல எங்களோட கதைப்பினோம். அப்படிக்கான சந்தோஷங்கள் எல்லாம் நடந்தது. மீனுக்கெல்லாம் வருவினோம். பழைய நினைவுகள் என்ன, நாங்கள் யாழ் எங்கட கேக்கு படம் பார்த்துட்டு வருவோம். ஒரு 12:30 மணிக்கு செகண்ட் ஷோ முடிஞ்சு வந்தாலும் எங்களை கண்டா ஒண்ணும் செய்ய மாட்டோம், கையை காட்டி போட்டு போகும். அப்படியான காலம். இப்ப அப்படி கை காட்ட முடியாது. அவைக்கும் பயம், எங்களுக்கும் பயம். இப்ப மாறி வந்திருக்குங்க. அதான் திரும்பவும் எங்களுடைய மக்கள் அனைவரும் வந்து இந்த எங்களுடைய ஊர்ல குடியேறணும். அதை நீங்கள் என்னோட ஐயாங்கிற ஏனாது ஐயா செய்தார் என்றால் மிகவும் பாதையை விட்டுருக்கிறார். பாதை விட்டுருக்கிறார். எங்களுக்கு சொன்னது போல அதை செய்திருக்கிறார். இல்ல நாங்க ஒரு காலம் நினைக்க இல்லை. வந்த அரசாங்கம் எங்களை பே காட்டினதை தவிர மற்றபடி எதுவும் செய்ய இல்லை.
இவர் ஐயா சொன்னதை செய்திருக்கிறார். வசாவளோட நிப்பாட்டி பேர் இதையும் பட்டுட்டார். அதே போல எங்களோட மக்களையும் இந்த எங்களுடைய சொந்த மண்ணில் வாழக்கூடிய அளவுக்கு ஐயா செய்யணும்னு தான் கேட்குறோம். நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு மாற்றம் மாற்றத்தின் இன்றைக்கு இப்போ இன்றைக்கு அறிஞ்ச உடனே நீ நாக்களாக எல்லாரும் வரையும் நம்ம பார்க்குறோம் ரோட்டால். அதை செய்து தரணும்னு தான் கேட்டுக்கொள்கிறோம் பதிவோட. சந்தோஷம். எங்களோட 35 வருஷத்துக்கு இந்த பாதை சிறந்தது. அது இந்த மகிழ்ச்சி இந்த பிரதிபலிப்பு தான் நாங்கள் இந்த பொங்கலை செய்கிறோம். இதை பொங்கலை செய்து வருகிற பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் இதை சந்தோஷமாக சாப்பிட்றது கொடுக்கறதுக்கு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். வசாலம் பள்ளிக்கூடத்துக்கு அந்த காலத்துல இந்த பாதையில நீங்க பயன்படுத்தி? ஆமா, நாங்க ஏர்போர்ட் போறதுனாங்க இங்க வர்றது மீனோட வாங்க வர்றாங்க. சுற்றுச்சூழலுக்கு சில குளிக்க வர்றது ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ இன்றைக்கு பொங்கல் வந்தோன்னு சொல்ல பாதை விட்டு வச்சது சந்தோஷமா இருக்கு. ஆமா, இப்போ என்னடா வந்து போகக்கூடிய இல்லடா எங்கே சுத்த பாதை இருக்கலாம் போடுறாங்க. இந்த ஒரு ஒரு ஹெப்பி தான் பார்க்கல, சிலங்களை பார்க்கல. சின்ன வயதுல இங்கே கூட சொந்தக்காரர் எல்லாம் இருக்கிறாங்க. இங்கே சொந்தக்காரர் எல்லாருமே இருக்கிறாங்க. இங்கே அப்போ இங்கே வாரது சொந்தக்காரர்கிட்ட போறது இவர் இந்த மைத்தனந்தார். இவர்கிட்ட சொந்த இடம் கோண்டாது. இவர் எங்கட வீட்டு எல்லாம் சின்ன வீட்டு சித்தியை தான் எங்கட மாமா கல்யாணம் முடிச்சது. அப்போ எல்லாம் சின்ன வயதுல வந்து நாங்கள் இந்த கடல்ல எல்லாம் விளையாடி தெரிஞ்சு பின்னேரம் தான் ஊருக்கு போறதுன்னா போவீங்க. 40 வருஷத்துக்கு கூட வராங்க. 40 வருஷத்துக்கு நாட்டுக்கு வரீங்க. 40 வருஷத்துக்கு கூட இந்த ஏரியாவுக்கு வராங்க. ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. நீங்க அடிக்கடி வரலாம், குளிக்கலாம். நாங்கள் விளையாடல இருந்தோண்டு குளிக்கிறது என்ன ஒரு நாட்டு தானே போகிறோம். ஆமாம், இப்போ கனடா பொறுத்தவரை கடல் ஒன்றுமே இல்லை. சுமார் லேக்குகள் தான். நான் ஒரு நாடுகளுக்கு இது கண்டு போகிறது என்ன இங்கே எவ்வளோ வளங்கள் இருக்கேன். மண்ணை பற்றி சொல்லுங்க. அப்போதைய இந்த தோட்டம் செய்கிற இடங்கள் தானே இது. என்ன முந்தி பலாலி மரவழிக்கலாங்க ஒரு மரியாதை. அப்போ அப்படி ஒரு இது இருக்கு. மார்க்கெட்டில் சந்தையில் கொண்டு வந்து கிழங்குகளுக்கெல்லாம் சரியான மார்க்கெட்டு நிறைய மிளகறிகள் இங்கே இருந்தானே வர வெங்காயம் இங்கே இருந்தாங்க. நாங்கள் லொரியா கொழும்புக்கு அனுப்புவோம். இப்போ இல்லை தம்பளையில இருந்து வருது. இங்கே வந்து இங்க இருந்தா இல்ல அங்காடி ஏரியாக்கெல்லாம் குறிப்பிடலாம். இப்ப எங்கட காணியில ராணுவம் தோட்டம் செய்து அதிண்ட வருமானத்தை கொண்டு சுண்ணாகம் மருதராமடம் திருநெல்வேலியில கொண்டு வந்து நாங்கள் எங்கட காணியில விளையிற பொருளுக்கு காசை கொடுத்து வாங்கு. எங்கட காணியில உண்மையான்படி ஒரு சின்ன குரோட்டன் கூடி வராது. அந்த குரோட்டன் வராதுன்னா இது உப்பு சார்ந்த இடம். தென்னம்பிள்ளைக்கு பெரிய காணி. எங்கட வீடுகள்
தென்னம்பிள்ளைகள் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு இதால் கொண்டு ஏர்போர்ட்டை பங்கராக்கி போட்டு இதுக்கு பேருந்து செம்பாட்டு மண் கொண்டு வந்து கொட்டித்தான் இப்போ தோட்டம் செய்யணும். ஒரு நாடு கிடைச்ச மாதிரி கிடக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை பார்க்க உண்மையில ஒரு என்னன்னு சொல்றாரு ஒரு புதுசா ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு முடிவு கிடைச்ச மாதிரி என்னன்னு சொல்றாரு தனியிடம் கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. மக்களும் அவ்வளவு சந்தோஷமா இந்த இடத்துல பொங்கி கொண்டிருக்கு. நல்ல இடங்களும் தானே. ஆனா இப்ப என்ன சொல்லி வீதி மட்டும் தான் விட்டு இருக்கு உள்ள விடுவோம். 35 வருஷமா விடாத வீதியை திறந்திருக்கிறேன். நாங்கள் படிப்படியா தான் போவோம். இந்த பாதையெல்லாம் திறக்க 6 மணியோட பூட்டி போடுவீங்க. பேருந்து 10 மணி ஆக்கிட்டு பேருந்து 24 வருஷம் ஓட போகும். அது மாதிரி இது பார்க்க வித்தியாசம் என்னன்னா உயர் பாதுகாப்பு வழியும் ஆமியா போட்டு இருக்கிறபடியா எங்களுக்கு காணியை விட்டு எங்களுக்கு 6 மணியோட கேட்ட போட்டினாலும் பரவாயில்லை. எங்களுக்கு எங்களோட காணி எமது நிலம் நமக்கு வேணும். அரசாங்க அனிராவுடைய கொள்கை சொந்த காணிகாரருக்கு சொந்த காணி வழங்கப்படும் தான் எங்களுக்கு. அது மாதிரி இப்ப வந்த வளங்கள் அவையிட்டு நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த போட்டையும் காட்டி இருக்கிறோம். அதை பார்த்து கொண்டு போய் பார்லிமெண்ட்ல சொல்லி எங்களை நிலத்தை விடுவீங்க. எனக்கு பேர் வரப்பிரகாசம், சின்னத்திலே ஞான பிரகாசம் சொல்றாரு. நான் மயிலட்டி, எனக்கு வயது 90. நான் இந்த பழைய அரசாங்கம் முழுக்க கள்ளர். இப்ப இந்த புதிய அரசாங்கத்தை நன்றியோட நான் தெரிவித்துக் கொண்டு அவை செய்ததை நான் மறக்க முடியாது. முதலாவதாக இந்த ரோட்டை திறந்து விடுற சொன்னவன் இந்த மக்கள் கேட்டவை என்ன, அவர் வந்து முடிவு போட்டு போனார். இந்த ரோட்டு திறக்க நேற்றைக்கும் கேட்டவன். ஆனா இந்த ரோட்டு திறந்ததுக்கு நான் நன்றிக்கு மேல் நன்றி அரசாங்கத்துக்கு, எங்களை புதிய ஜனாதிபதிக்கும் எனது நன்றியை சொல்லுகின்றேன். அது மட்டுமல்ல, நான் இப்ப அவரை தாழ்மையுடன் கேட்கிறேன். இந்த மக்கள் இந்த ஏர்போர்ட்டை சுத்தவரை நியாயமான மக்கள் இருக்கணும். அவ இந்த ஏர்போர்ட் காணி 750 ஏக்கர் சொல்லினோம். நான் இந்த அரசாங்கத்துக்கு வடிவ ஆரம்பிக்கிறேன். 750 அல்ல, அவன் 4000க்கு மேல காணியை வச்சிருக்கணும். அவைக்கு எல்லாம் தெரியாது. என்ன கேட்டால் நான் அந்த எல்லையை கொண்டே காட்டுகிறேன். ஆனபடினால நீங்கள் கொழும்பில இவ்வளவு தேசத்தில ராணுவ முகாம் இல்லை. ஆனபடினால நான் உங்களை மன்னிப்பாக கேட்கிறேன். இந்த மக்களை இந்த நன்றியோட இந்த சுத்தவரை காண்பில இருந்து சுத்தவரை எல்லா அகதி முகாமும் இருக்கிற மக்களை நான் எல்லாரையும் சந்தோஷமா பட சொல்லி கேட்கிறேன். ஆனால் இதை நீங்கள் விட வேணும். நான் முந்தின அரசாங்கத்தை இதில் வந்து அகிஞ்ச போராட்டமாக இருந்த நீங்கள் வந்தப்ப நான் விட்டு கொடுத்தேன். அதை நீங்கள் சிந்தித்து எனக்கு இதை செயலாற்ற வேணும் என்று உங்களை நன்றியோட நன்றி கேட்கிறேன். என்ன பேர் உங்களுக்கு? அப்பத்துறை பாலசுந்தரம். உங்களோட காணி இதுக்குள்ள இருக்கும்? ஆமாம், இருக்கு. எத்தனை எப்படி இருக்கு? அது தெரியல. தோட்டம் எல்லாம் தோட்டம் செய்யறாங்க. தோட்டம் செய்யறாங்க. இந்த பக்கத்துல இருக்கு. என்ன போக விடையில வேற எப்படி இருக்கு? இப்போ 34 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாதியால வந்திருக்கிறீங்க. 34 வருஷம் இல்லை, 82ஆம் ஆண்டு அப்புறம் இந்த பக்கம் வரையில 82ஆம் ஆண்டு போனேன் ஜெர்மனிக்கு. இதான் வந்துருக்கேன். 2002 வந்து ஜெர்மனிலாம் வரையில இதான் இது மட்டும் வந்துருக்கேன். உங்களுக்கு சொந்தமான காணி இருக்காது? பாத்தீங்களா போய் இப்போ இடம் எல்லாம் பார்க்கலாம். முருகாக்குடி இடத்த கூட பார்க்கல, நிற்க கூட இல்லை அந்த பாதையில் போய். இப்போ ஒரு மனிதர் சைக்கிள் வரையிலாம் மாதிரி சைக்கிள் வர தடை, நடந்து வர தடை, கட்டுப்பாடுகள் போட்டுருக்கு. கட்டுப்பாடு அது என்ன நீங்கள் நடந்து உள்ளுக்க போயிடுவீங்க. சாப்பிட்டு மகளுங்க சின்ன வாருங்கள்.
பொங்கல் சாப்பிடலாம் பாருங்கள். எங்களோட மகிழ்ச்சியில நீங்களும் பங்கு கொள்ளுங்கள். 35 வருட காலமாக நாங்கள் பட்ட துன்பமெல்லாம் நீங்கி இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக இந்த இடத்துல பலாடி சந்தியில பொங்கல் செய்து நாங்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். உறவுகளே வாருங்கள் வாருங்கள். என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க? கொஞ்சம் சாத்தியப்பாடு இல்லையே. உயர் பாதுகாப்பு நிலையம் மற்றும் ராணுவ பெரிய கேம்ப். அதனால இரவு 6 மணிக்கு மூடினாலும் மக்களை பகலில் கூட்டு அதே போல குடியேற்றினாலும் அப்படி செய்தாலும் உங்களுக்கு இரவில் போக வேண்டிய அவசியம் எல்லாம் நான் தான் முன்மரமா சண்டை பிடிச்சவங்களை எல்லாம் விழுத்து கொண்டு வந்து இந்த காணிகளால வந்தீங்களா இப்ப பாதையால? போயிட்டு தான் போக போறேன். சைக்கிள்ல வந்த நாங்கள் உடுப்படியில சைக்கிள்ல வரோம். இங்க சைக்கிளால இந்த பாதையில போயிடாது. நீங்க போயிடாது. இப்ப மோட்டார் சைக்கிள் என்ன ஏத்து கொண்டு போவாங்க. பாருங்க இந்த நல்லா இருக்கு. சரி நன்றி. ஏமா காணி இருக்கு நாளைக்கு விட இல்லை அம்பாஸ் பிரச்சனை மயிலட்டி வேலைக்கு மட்டும் வந்தேன். வணக்கம். இவ்வாறான மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்கி வர கூறப்பட்டாலும் கடந்த மார்ச் 22 ஏர்போர்ட் பார்க்க போகும் 35 காலமாக காணியை பார்க்க போகும். நான் பார்க்க போகும். இந்த வெயில போனாங்க போகிறோம். பாதை விடுவிக்கப்பட்ட அதே போல வெள்ளையாராணி பார்த்துட்டு ஏற்பட பார்த்துக்கலாம்.
இந்த சைடும் காணிகள் என்ன மாதிரி வீடுகள் எல்லாம் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அது என்னென்று எங்களுக்கு குறிப்பே என்னென்று கண்டுபிடிக்கிறது ஒரு குறிப்பு அழகா எல்லாம் அடைச்சி எல்லாம் பூக்கண்டுகளும் அதுகளும் தோட்டங்களும் அதுகள் எல்லாம் நடக்குது. எங்க வீடுன்னு சொல்ல முடியும். அந்த பேர் ஆயுர்வேத டாக்டர் அவருடைய அந்த வீட்டடியில இருந்து ஒரு ஆளா விரிச்ச மரம் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அது மட்டும்தான் தெரியும். மற்றது இங்க பக்கத்துல எங்களுக்கு காணி இருக்கு. அந்த காணி கூட எங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. செய்ய வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் 90 வயது என்ற சொந்த இடத்தில் நான் சாக வேண்டும். அதை நான் எல்லா ஐயா போறேன் மகள் உங்களுடைய யார் பண்ண உங்களோட பலாலி சந்தையிலிருந்து வசவளம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். வலப்புறம் வசாவளம் சந்தையிலிருந்து பலாலி சந்தை வரையான பயணம் வலப்புறம்.